20th அன்னைக்கு பண்ணாங்க. ஓகே டாக்டர். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஜூலை 20th பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே. ஸோ இன்னைக்கு ஷோ ஃபுல்லாகவே நம்ம ஹெப்படைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் லிவர் சர்ஜன் டாக்டர் ராஜசேகர பெருமல்லா அவர்கள் காத்துட்ருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே. பட் ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன். ஹெப்படைட்டிஸ் ஆனது ஆக்சுவலி இது ஒரு வைரஸ் மூலமாக வர்ற டிசீஸ். அது வைரஸ்னா பல விதமான வைரஸஸ் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ. ஸோ இந்த விதமான வைரஸஸ் டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக அது டிரான்ஸ்மிட் ஆகும். அது பேஷண்ட்ஸ் அது ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் கேன் ப்ரெசென்ட் வித் ஜாண்டிஸ், ஃபீவர், அந்த விதமான ப்ரெசென்ட் பண்ணலாங்க. ஓகே, ஸோ அது ஒரு கில்லர் வைரஸ் பேசிக்கலி. அது டெட்லி வைரஸ். ஓகே, ஸோ இந்த வருஷம் தீம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் எலிமினேட் வைரஸ் by 2030. So it's a broad campaign. That's a World Health Organization oda campaign idu. Okay. So hepatitisங்கிறது இப்போ 2030 எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ பெரிய டிசீஸ் ஆயிடுச்சா? ஆமாங்க. இது இப்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இட் செல்ஃப் ஆக்சுவலி த இன்சிடென்ஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா about 100 to 150 million cases are there. Okay. And every year about 10 to 20 million cases are new cases are added. அது ஹெப்படைட்டிஸ் பி. Hepatitis C வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 to 12 million cases are there in India. ஸோ பேசிக்கலி என்னென்னா இந்த ஹெப்படைட்டிஸ் டே மூலமாக ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ், ப்ரிவென்ஷன், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹவு டு ப்ரிவென்ட் நெக்லிஜென்ஸ். ஓகே, அதுதான். ஸோ இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் லிவர் சர்ஜனாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஹெப்படைட்டிஸுங்கிறது இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த வருஷத்தோட கேம்பெயின் மூலமாக வந்து எலிமினேஷன். ஸோ எலிமினேஷனுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த வருஷம் பண்ணியிருக்கீங்க? எலிமினேஷனான இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ். இப்போது இது டிசீசஸ் எப்படி ஹவு பீப்புள் வில் அக்வயர். ஸோ நிறைய பப்ளிக் அவேர்னஸ்ஸு அது டு ப்ரிவெண்ட் ட்ரக் அப்யூஸ், கண்டாமினேட்டல்ஸ் மூலம் இப்போது ப்ரைவேட் டாக்டர்ஸ் அண்ட் நிறைய இப்போது லோக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. சில இதில் அன்ஸ்டெரைல் நீடில்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது. அண்ட் இப்போ ஃபீட்டோ மெட்டர்னல் டிரான்ஸ்மிஷன் மதர்ஸ் மூலமாக சில்ட்ரன் வராமல் இப்போ இருக்கிறதுக்கு அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இந்த obstetric clinics and vaccination and school children education. So பல விதமான education campaigns are going on actually. Okay. இப்போ சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி campaigns போகுது டாக்டர்? We have awareness campaigns. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா awareness campaigns ஆரம்பிச்சிருக்கோம். Public education campaign. Vaccination clinic is there. Particularly we have a preventive disease preventive clinic is there run in the pediatric department. அது வேக்சினேஷன்ஸ் டைம்லி வேக்சினேஷன்ஸ் எல்லாம் ஷெட்யூல் பண்ணி வேக்சினேஷன் தான் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அது ஓகே. இப்போ நீங்கள் நிறைய ரீசன் சொன்னீங்க இல்லையா, இதனால தான் வந்து ஹெப்படைட்டிஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும்னு. எந்த ஒரு ரீசன்னால பர்டிகுலராக வந்து நிறைய ஹெப்படைட்டிஸ் பேஷண்ட்ஸை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க? ஹெப்படைட்டிஸ் பி என்னது ரொம்ப காமனான டிசீஸ் இந்தியாவில் ஆக்சுவலி. பிகாஸ் அபவுட் நான் சொல்கிறபடி 150 million cases are there. இப்போ வந்து நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா about 8% of the individuals are hepatitis B affected individuals are there in Chennai itself actually. So இப்போது நமக்கு அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜாண்டிஸ் மூலமாக ப்ரெசென்ட் ஆகிற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஹெப்படைட்டிஸ் பி எக்வயர் ஆகலாம். அண்ட் ஏசிம்டமேட்டிக் இண்டிவிஜுவல்ஸ் இப்போ ஹெப்படைட்டிஸ் பி கேரியர்ஸ் மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் செக்ஸ் போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் செக்கிங் எல்லாம் போகிறாங்க, மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் போகும்போது and premarital health checkups போகும்போது they suddenly get to know their hepatitis B surface antigen positive னு சொல்கிறாங்க. ஸோ அது தெரிஞ்ச உடனே பல பேர் எல்லாம் பயந்துட்டு அதுக்கு they come and ask questions. மேரேஜ் பண்ணிக்கலாமா, whether they can have normal life and is the disease transmissible to married partner and இப்போ மதர்ஸுக்கு தெரிஞ்சால் மதர்ஸ் ஆர் worried about children getting affected. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் வரும் நிறைய. ஓகே. ஸோ இப்போ பொதுவாக வந்து ஹெப்படைட்டிஸ் ஏபிசி மூணுத்துக்குமே ஏதாவது காமனாக சிம்டம் இருக்கா இல்லை ஒன்றுத்துக்கும் வேறு மாதிரி? எல்லாத்துக்குமே லைக் காமன் சிம்டம். ஹெப்படைட்டிஸ் ஏ என்னது ஹெப்படைட்டிஸ் டி என்னது ஆக்சுவலி டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன் பேசிக்கலி. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அது ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் தனியாக இருக்கும். அது பேசிக்கலி லைக் இட் மைட் ஸ்டார்ட் லைக் ஒரு லோ கிரேட் ஃபீவராக ஆரம்பிச்சு லைக் இட் கேன் கோ இன் டு ஜாண்டிஸ். சம்டைம்ஸ் வெரி ரேர்லி வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கேன் ப்ரெசென்ட் வித் acute liver failure மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே. ஹெப்படைட்டிஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இட் ஆக்சுவலி இட் கேன் ஹேவ் acute ப்ரெசன்டேஷனும் இருக்கலாம், டிலேட் ப்ரெசன்டேஷனும் இருக்கலாம். ஸோ வேறஸ் ஹெப்படைட்டிஸ் சி அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரெசென்ட்ஸ் ஒன்லி ஆஸ் டிலேட் ப்ரெசன்டேஷன். ஸோ
ஓகே. ஸோ இப்போ கேன்சர் இல்லை லிவர் ஃபெயிலியர், அக்யூட் லிவர் ஃபெயிலியர் நீங்கள் சொல்கிற மாதிரி வராங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே ஹெப்படைட்டிஸ் ஏபிசி அது சரியாயிருமா? இப்போ நெக்லெக்டட் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஸ்டேஜஸில் இப்போது ஒரே வாட்டம் அந்த எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் சிரோசிஸோ போர்ட்டல் ஹைப்பர்டென்ஷன் அதோட அட்வான்ஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸோட பார்த்தீங்கன்னா அதுக்கு தென் தெர் இஸ் நோ அதர் ட்ரீட்மெண்ட் எக்ஸப்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா acute liver failure பேஷண்ட் present with severe jaundice, clotting டெண்டன்சி எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடும். அது பேஷண்ட் கேன் present with bleeding, liver failure present கோமாவில் போயிடுவாங்க பேஷண்ட்டை. அவங்களுக்கெல்லாம் liver transplantation is an option actually. ஓகே. இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் ஸ்மால் குணப்படுத்தலாம். liver transplantation is a successful operation for acute liver failure. ஓகே. இப்போ நீங்கள் டயக்னோசிஸ் பண்ணும்போது இப்போ கேன்சர் இல்லை அக்யூட் லிவர் ஃபெயிலியர்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, எந்த ஸ்டேஜில் வந்து ஹெப்படைட்டிஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க? ஹெப்படைட்டிஸ் எனி பேஷண்ட் இப்போ liver disease வந்து patients from walking into a liver clinic actually எந்த காரணனால ஈவன் தோ அவங்களுக்கு ஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன்லி நம்மளுக்கு வந்து காஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இஸ் மோஸ்ட் காமன். ஈவன் தோ ஆல்கஹால் இஸ் எ காஸ், ஓகே, வி ஸ்டில் ஹேவ் டு ரூல் அவுட் எனி பேக்ரவுண்டில் ஏதாவது ஹெப்படைட்டிஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நாட் ஓன்லி ஆல்கஹால் கேன் காஸ் பட் ஆல்சோ வி ஹேவ் டு ரூல் அவுட் அதர் காசஸ் லைக் வைரல் ஹெப்படைட்டிஸ், அதர் காசஸ் ஆஃப் லிவர் டிசீசஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும். ஓகே. இப்போது கேன்சர் லிவர் ஃபெயிலியர் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது தனியாக சிம்டம் இருக்குமா? கேன்சர் இப்போது லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு இப்போது ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். இப்போ லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ் பார்த்துறதுக்கு அப்புறம் தே டோன்ட் ரிக்வயர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். அந்த பேஷண்ட்ஸ்க்கு வி ஹேவ் டு டூ அன் ஆனுவல் ஸ்க்ரீனிங் சிடி பண்ணணும். ஓகே. 3 monthly அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஏதாவது லிவரில் ஏதாவது கட்டி ஏதாவது நியூ லீஷன் ஏதாவது டெவலப் ஆகிருக்கேன் அண்டு அது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும். அல்ட்ராசவுண்டில் ஏதாவது தெரியலன்னா ஆனுவலி ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அண்ட் தெர் இஸ் அ டியூமர் மார்க் ஆல்சோ கால்ட் ஆல்ஃபா ஃபைட்டோப்ரோட்டீன், அதுவும் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோட்டோகால் அது. ஸோ இந்த டியூமர் மார்க்கர்ஸ் அல்ட்ராசவுண்ட் அண்ட் சிடி ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எவ்ரி இயர்ல சிடி பண்ணால் தெரிஞ்சிடும் கேன்சர் கேன் பி பிக்ட் அப். ஓகே. சப்போஸ் இஃப் பேஷண்ட் லாஸ்ட் ஃபாலோஅப்புக்கே வராமல் அப்படி நெக்லெக்டடாக வந்தால் ஒரு சம்டைம்ஸ் ப்ரெசென்ட் வித் ஒரு பெரிய கட்டி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்போது நம்ம அல்ட்ராசவுண்ட் பார்த்தா லைக் தேல் ஹேவ் அன் அட்வான்ஸ் கேன்சர். தட்ஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். டு ப்ரிவென்ட் தட் ஆக்சுவலி வி ஹேவ் டு ஸ்ப்ரெட் அன் அவேர்னஸ் தட் தே ஷுட் அண்டர்கோ ரெகுலர் ஃபாலோ. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ரெகுலர் செக்அப்ஸ் வராமல் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லையா, ஸோ அவங்க வீட்டிலே இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்க முடியுமா டாக்டர்? இப்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் ஹேவ் regularly, they have to have a healthy diet, they have to check their weight regularly, and வீட்டில் யார spouse or any family member they should keep watching whether the jaundice is increasing. Okay. And ஏதாவது weight loss இருக்கா செக் பண்ண வேண்டியது இருக்கும். Okay, so these are the common symptoms. Okay டாக்டர், ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர்? ராம்குமார், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க ராம்குமார். பேசலாம் சார். இது நான் ஒரு 15 வருஷமா ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். நடுவில் போய் ஸ்கேன் பண்ண லிவர் ஸ்டோரேஜ் சார் இருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு போட்டு ஸ்கேன்ல கொடுத்தாங்க சார். இப்போ இதனால என்ன ப்ராப்ளம் சார் வரும்? அதுவும் இல்லாமல் டெய்லி ஒரு நிசாம் 200 இது அந்த நிசாம் 200 டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். யுரேஸ்கால்னு ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். இதோட இது மட்டும் எடுத்துட்டு இருந்தா போதுமா சார்? வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இது ஆல்கஹால் சாப்பிட்றது ஒரு ஹெல்தி டயட் சாப்பிடணும். ஒரு கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட் ஆர் ஹெப்படாலஜிஸ்ட் மீட் பண்ணி அவங்க கூட அட்வைஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அவங்க சொல்லபடி ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு அது குணப்படுத்தலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர். ஸோ இப்போது ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவங்க ஃபாலோ பண்ணலன்னா வீட்டிலேயே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணால் நார்மல் ஆகுமா, இல்லை கண்ட்ரோல் ஆகுமா, இல்லை மறுபடியும் அந்த சீரியஸ்னஸ் இருக்குமா? வீட்டில் ஃபாலோ ரெகுலர்லி செக் பண்ணிட்டு இருந்தாலும் பீரியாடிக்கலி நீங்கள் ஒரு டாக்டரை ஹெல்த் 3 monthly ஒரு டாக்டர் விசிட் பண்ணி இந்த சில டெஸ்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். ஓகே டாக்டர். இப்போது ஹெப்படைட்டிஸ் ஏபிசி இந்த மாதிரி கேட்டகரியில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் வேறுபடுமா, இல்லை எப்படி டாக்டர்? ஹெப்படைட்டிஸ் ஏ என்னது ஆக்சுவலி இட்ஸ் ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஹெப்படைட்டிஸ் ஏன்னா லைக் தடுப்பூசினாலே அது அவாய்ட் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ மதர் ஷுட் பி என்ஷூர்ட் ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த வேக்சினேஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் குழந்தை பிறந்த உடனே இதை ஹேவ் டு டேக் தட் வேக்சின் ரெகுலர்லி.
ஓகே. இப்போ ஹெப்படைட்டிஸ் பி என்ன அகெயின் இல்லை ஹெப்படைட்டிஸ் பி ஆல்சோ ஹவ் காட் மதர் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராமில் அந்த வேக்சினேஷன் இது இருக்குது. ஓகே. ஹெப்படைட்டிஸ் சி என்னது அதுக்கு இன்னும் வேக்சின் இன்னும் ஸ்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரையல்ஸு. பட் ஹெப்படைட்டிஸ் சி என்னது இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரிமார்க்கபிள் சேஞ்ச். ஓகே. They have invented a new treatment, actually medical treatment. Previously intravenous injections, interferon treatment எல்லாம் இருந்தது. Last year சில drugs எல்லாம் which has come into the market with a 90% cure rate but at an exorbitant rate. But India வந்து பார்த்தீங்கன்னா the Indian government has been very helpful. They have dropped the prices to 10% of the world prices. So hepatitis C வந்து பார்த்தீங்கன்னா it's a 90% cure rate with a 3-month treatment. So it's a big advantage. ஓகே. இப்போ இந்த நோயினால வேற ஏதாவது லிவர் தவிர வேற ஏதாவது ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்படுமா டாக்டர்? இப்போ ஹெப்படைட்டிஸ் வேறு ஆர்கன்ஸ்னால் இப்போ acute liver failure நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. acute liver failure not only liver actually, it can affect brain, patient கோமாலையும் போகலாம், kidneys affect ஆகலாம், they can present with multi-organ failure. ஓகே. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வராமலே நம்மளுக்கு அந்த acute liver failure diagnose பண்ணி சரியான ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இருக்கா, whether they meet the criteria for liver transplantation. Once they meet the criteria, அந்த criteria ஒரு select criteria இருக்குது, patient from the time of onset of jaundice to coma and அந்த blood coagulation parameters பேஸ் பண்ணி அது நமக்கு ஒரு criteria, கிங்ஸ் காலேஜ் criteria சொல்கிறாங்க, அந்த criteria meet பண்ணால் we should consider them for an early transplantation. இப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் வந்து அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது, மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் போனால் அகைன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. ஸோ we have to prevent, balance the situation, early diagnosis, early treatment. லேட் டயக்னோசிஸ், நோ ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் அடுத்த காலர் லைன் இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் ராஜ் மேடம். சென்னை பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே மேடம். இந்த கல்லீரலில் கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்கு மேடம். சொல்லுங்க சொல்லுங்க சார். கல்லீரல் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் கல்லீரல் கொஞ்சம் தெளிவா. வணக்கம். அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. காலர் கட் ஆயிட்டாங்க. ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ லேட் டயக்னோசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட், அவங்க எக்ஸாக்டாக வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ கோமாலாம் போகும்போது அவங்கள திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கா டாக்டர்? எனி லிவர் டிசீஸ் பேஷண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஃபெயில் ஆனால் தான் தென் கன்சிடர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ லிவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லிவர் ஹேஸ் காட் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி. லைக் இப்போ லிவரில் ஏதாவது லிவர் டேமேஜ் ஆனால் லிவர் கேன் ரீஜென்ரேட். ஓகே. லிவரில் இருக்கிற செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே கேன் க்ரோ பேக் டு அ நார்மல், தே கேன் மல்டிப்ளை பேக் டு அ நார்மல் திஸ் திங். ஓகே. ஸோ பட் இஃப் 80 to 90% ஆஃப் த செல்ஸ் இப்போ எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தென் லிவர் cannot go back to so quickly. So on the patient they present with acute liver failure actually. ஓகே டாக்டர். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் முத்துமாரி, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு எஸ்பிடிசி பாசிட்டிவாக இருக்குது. ஓகே. அது அதனால என்ன பிரச்சனை வரும்? ஹெப்படைட்டிஸ் பி ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. ஹெப்படைட்டிஸ் பிஎஸ்சிஎம் அது அவருக்கு சி ஹெப்படைட்டிஸ் சி. ஹெப்படைட்டிஸ் சி பாசிட்டிவ்னா அவங்களுக்கு உடம்புக்குள்ளே எத்தனை சதவீதம் அந்த வைரஸ் மல்டிப்ளை இருக்குது அந்த லெவல் செக் பண்ணி அந்த லெவல் பேஸ்டாக நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த நாட் ஓன்லி லெவல் அந்த எந்த வைரஸ் வெதர் இட்ஸ் டைப் 1 வைரஸாக டைப் 2 டைப் 3 வைரஸை தெரிஞ்சுட்டு அது பதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் 3 monthsலேயும் குணப்படுத்தலாம். அது ஹெப்படைட்டிஸ் என்னது இட்ஸ் நோ மோர் டெட்லி டிசீஸ், இட் இஸ் ட்ரீட்டபிள் டிசீஸ். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக அது ட்ரீட் பண்ணலாம். ஓகே டாக்டர். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் திருப்பூர்லேருந்து கிருத்தியா பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க கிருத்திகா. ஹலோ. சொல்லுங்க. எனக்கு ஹெப்படைட் பி வைரஸ் இருக்குங்க 2 years-ஆ. எனக்கு 2 பேபி இருக்கு. அவங்களுக்கு வந்து வேக்சின் போட்டிருக்கேன். எனக்கு வந்து 8% இருக்குன்னு சொன்னாங்க. இது பின்னாடி அதிகமாகுமா இல்லை க்யூர் பண்ண முடியுமா? இது எப்படி என் குழந்தைக்கு வராமல் பார்த்துக்கிறது? உங்களுக்கு பேபிக்கு வைரஸ் வேக்சினேஷன் போட்டாச்சுன்னா பேபிக்கு அந்த பேபிக்கு வைரஸ் ஆன்டிபாடி டைட்டர் எவ்வளோ இருக்கா செக் பண்ண வேண்டியது இருக்கும். பேபிக்கு ஆன்டிவைரஸ் இப்போ மோர் தென் 100 இருந்தால் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. லெஸ் தென் 100 இருந்தால் அடிஷ்னல் டோசஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
உங்களுக்கு அந்த 8% இருக்குன்னு சொன்னாங்க. அது 8% அது 8 மில்லியன் காப்பீஸாக எத்தனை காப்பீஸ் இருக்குன்னு கரெக்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அந்த வேல்யூ செக் பண்ணி அதுக்கு தகுந்தமான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது குணப்படுத்தலாம் அது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஹலோ கீர்த்தியா பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க. சொல்லுங்கள். ஹலோ சொல்லுங்க. என் பேபிக்கு 2 இயர்ஸா இருக்குங்க. எனக்கு 2 இயர்ஸா இருக்குது. இப்போ என் பேபிக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கு. ஆனா என் பேபிக்கு வராம எப்படி பாத்துக்கிறது? மற்றபடி என்ன வீட்ல ப்ரிகாஷன் இருக்கிறது? பேபிக்கு வந்து நீங்கள் பேபிக்கு வராமல் பார்த்துக்கிறதுக்கு பேபிக்கு ஏற்கனவே வேக்சின் போட்டிருக்குங்க. அதே ஒரு பாசிட்டிவான திங்க. பட் பேபிக்கு உடம்புல எத்தனை ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணு. அது எத்தனை பர்சன்டேஜ் ஆன்டிபாடி இருக்குன்னு செக் பண்ணணும். அந்த வைரஸ் லெவல், அந்த ஆன்டிபாடி லெவல் 100 மேலே இருந்தால் எந்த விதமான ப்ராப்ளம் வராது பேபிக்கு. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் சங்கர் மேடம். நாங்கள் போரூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சங்கர் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். இந்த வயசுக்கு எஃபர்டஸ்க்கு ஓகே ஓகே சொல்லுங்க. அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் நாங்கள். ம் ஹலோ சொல்லுங்கள் சார். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். நான் தான் எங்கள் ஒய்ஃபுக்கு டோனர் நான் தான் லிவர் கொடுத்தேன் நான். ஆப்ரேஷன்லாம் வெரி சக்ஸஸ் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். ரைட் சார். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ போன செப்டம்பர் 7 அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். ரைட் சார். இப்போ நார்மலாக நான் கேட்டிங் தான் பண்ணுறேன், ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுறேன். சில நேரத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுல மட்டும் லைட்டாக பெயின் இருக்குது. ஓகே. அதுதான் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நீங்கள் டோனர், நீங்கள் லைவ் டோனர் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணுற கொடுத்துருக்கேன் நான். ஓகே. ஆப்ரேஷன் வயசும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தாங்க. ஓகே. ஆப்ரேஷன் பண்ணி 10 மந்த் ஆயிடுச்சு. அவங்களும் நல்லா இருக்காங்க. ஓகே. எனக்கு இப்போ லைட்டாக பெயின் இருக்கு. அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அந்த வண்டி இண்டி ஓட்டினா அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே சார்? ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல நீங்கள் ஏதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணுற கட் பண்ண இடத்துல உங்களுக்கு பெயின்ஃபுல் நியூரோமஸ் ஃபார்ம் ஆகலாம். அதுக்கு ரெண்டாவது என்னென்னா, ஏதாவது ஹர்னியா இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் உங்கள் சர்ஜன் நீங்கள் மீட் பண்ணி கன்சல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோஅப்பில் அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்து பார்ப்பாங்க. அது ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என்னோட பேர் கார்த்திகேயன், ஆற்காட்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள். சார் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு அம்மாவுக்கு வந்து வயிறில் கொஞ்சம் பிரச்சனை சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணோம். அதில் வந்து சிடி ஸ்கேன் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ரிசல்ட் வந்தது. ஓகே. சர்ஜன் வந்து டேப்லெட் கொடுத்தாரு, 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் க்யூர் ஆயிடுச்சு. பட் இப்போ நல்லா இருக்காங்க. பட் ஆனால் எப்போவாச்சும் வந்து அந்த ரைட் சைடில் வந்து வீக்கமாக இருக்குது, இல்லை யூரின் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் என்ன சார் பண்ணணும்? இப்போ ஃபேட்டி லிவருக்கு யூரின் போகாமல் இருக்கிறது சம்மந்தம் இல்லாத பிரச்சனைங்க. அது ஃபேட்டி லிவர் என்ன சாதாரணமான ப்ராப்ளம். ஆக்சுவலி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50% ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ பேசிக்கலி என்னென்னா, டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, அன்ஹெல்தி டயட் சாப்பிட்றதுனால இந்த ஃபேட்டி லிவர்னு ரொம்ப காமனான ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஸோ ஃபேட்டி லிவருக்கு என்னென்னா, இட்ஸ் மோர் தென் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். என்னென்னா டயட் சேஞ்சு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சு அண்ட் ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணால் அது கம்ப்ளீட்லி அவாய்டபிள். அப்படியே கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது அப்நார்மலாக இருக்குன்னா அதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபிசிஷியன் கான்டாக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் குணப்படுத்தலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். என் பேர் கிரிஜாங்க. நான் சென்னையில இருந்தா பேசுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க கிரிஜா. எனக்கு வந்து 16 இயர்ஸ்ல வந்து எனக்கு வந்து மஞ்சள் காமாலை ஏற்கனவே வந்திருக்குது. இப்போ வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுக்கு பயமா என்னன்னு கேட்கலாம். ஓகே. இப்போது 15 இயர்ஸ் முன்னாடி உங்கள் மஞ்சக்காமல் வந்திருக்கு. அது எந்த காரணனால மஞ்சக்காமல் வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? அது தெரியலையே சார் எனக்கு. ஓகே, அது காரணம் தெரியலன்னா உங்களுக்கு ஹெப்படாலஜிஸ்ட் மீட் பண்ணால் உங்களுக்கு அந்த பழைய ஏதாவது வைரஸ் காரணனால ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது அந்த வைரஸ்க்கு இந்த ஃபேட்டி லிவருக்கு சம்மந்தம் இருக்காது. பட் இந்த ஃபேட்டி லிவருக்கு என்னென்னா டயட் சேஞ்சு, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், எக்ஸசைசஸ் அண்ட் ஹெல்தி டயட், டயபெட்டிஸ் ஏதாவது இருந்தால் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் செக் பண்ணி தைராய்டுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணப்படுத்தலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து ஹெப்படைட்டிஸ் பற்றி பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.